பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 2 கீதையின் உட்பொருள் சுருக்கம். பதம் 58. யதா சம்ஹரதே சாயம் கூர்மோ அங்கானி வசர்வசக இந்திரியார்த்தேபியஸ்தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. வார்த்தைக்கு வார்த்தை தமிழ் அர்த்தம். யதா எப்போது, சம்ஹரத்தே இழுத்து கொள்கிறது, ச மேலும், அயம் அது, கூர்மக ஆமை, அங்கானி அங்கங்கள், இவ போல, சர்வசக சேர்த்து, இந்திரியாணி புலன்கள், இந்திரிய அர்த்தேபியக புலன்நுகர்ச்சி பொருட்களிலிருந்து, தஸ்ய அவனது, பிரக்ஞா உணர்வு, பிரதிஷ்டிதா நிலை பெற்றது. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. ஆமை தன் அங்கங்களை கூட்டிற்குள் இழுத்து கொள்வதைப் போல எவனொருவன் தன் புலன்களை புலனுகர்ச்சி பொருட்களிலிருந்து விலக்கிக் கொள்கிறானோ அவன் பக்குவ உணர்வில் நிலை பெற்றவனாவான். பொருளுரை. யோகி பக்தன் அல்லது தன்னுணர்வு பெற்றவனால் தனது எண்ணத்திற்கு ஏற்ப புலன்களை கட்டுப்படுத்த இயலும். இதுவே அவனுக்கான தேர்வு. பெரும்பாலான மக்கள் புலன்களுக்கு அடிமையாகி உள்ள காரணத்தால் புலன்களின் வழிகாட்டுதலின்படி செயல்படுகின்றனர். யோகியானவன் எப்படி நிலை பெற்றுள்ளான் என்ற கேள்விக்கான பதில் இங்கே உள்ளது. புலன்கள் விஷப்பாம்புகளுக்கு ஒப்பானவை. அவை எவ்வித கட்டுப்பாடுமின்றி தன்னிச்சையாக இயங்க விரும்புகின்றன. யோகி அல்லது பக்தனானவன் ஒரு பாம்பாட்டியினை போன்று இப்பாம்புகளை கட்டுப்படுத்தும் பலமுடையவனாக இருக்க வேண்டும். அவை சுதந்திரமாக இயங்க அவன் என்றுமே அனுமதிப்பதில்லை. செய்யக்கூடிய செயல்கள், செய்யக்கூடாத செயல்கள் என்று பல விதிகள் சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த விதிமுறைகளை பின்பற்றி புலனின்பத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள இயலாவிடில் கிருஷ்ண உணர்வில் நிலை பெறுதல் சாத்தியமல்ல. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஆமையின் உதாரணம் மிகச் சிறந்ததாகும். ஆமையினால் தனது புலன்களை எந்நேரத்திலும் உள்ளித்து கொள்ளவும் குறிப்பிட்ட தேவைக்காக எந்நேரத்திலும் மீண்டும் வெளிக்காட்டவும் முடியும். அதுபோலவே கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்களின் புலன்கள் இறைவனின் தொண்டில் சில குறிப்பிட்ட செயல்களுக்காக மட்டுமே உபயோகப்படுத்தப்பட்டு மற்ற நேரங்களில் கட்டுப்படுத்தப்படுகின்றன. தன்னுடைய புலன்களை சுய திருப்திக்கான செயல்களில் ஈடுபடுத்தாமல் இறைவனின் தொண்டில் ஈடுபடுத்துமாறு அர்ஜுனன் இங்கு அறிவுறுத்தப்படுகிறான். புலன்களை உள்ளிழுத்து கொள்ளும் ஆமையின் உதாரணம் எப்போதும் இறைவனின் தொண்டில் புலன்களை உபயோகப்படுத்துவதை விளக்குகின்றது. இத்துடன் பக்திவேதாந்த பொருளுரை நிறைவடைகிறது. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சூன்யவாதி பாश्चात्य தேசதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்தில் நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா,
ஒரு சிதப்பிரக்ஞன். சிதப்பிரக்ஞன் அப்படின்னா தன்னில் நிலை பெற்றவன். தன்னில் நிலை பெற்றவனுடைய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத கிருஷ்ணர் ஒன்றொன்றாக விளக்குகிறார். அதாவது தன்னில் நிலை பெற்றவன் அப்படின்னா நம்ம பொதுவாக நம்ம எல்லோரும் நம்ம இந்த உடலை அடையாளப்படுத்தி கொண்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய உண்மையான அடையாளம் அப்படிங்கிறது இந்த உடல் இல்லை, உடலுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. நம்மளுடைய உணர்வு அப்படிங்கிறது இந்த உடலில் புலன்களால் வரக்கூடிய இந்த உணர்வுகள், இதன் மூலமாக நம்ம உணரக்கூடிய உணர்ச்சி மட்டுமே நம்மளது உண்மையான நிலை கிடையாது. இந்த உடலை தாண்டி நமக்கு நம்மளுடைய ஆத்மா அப்படிங்கிறது இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது இந்த ஜடப்பொருட்களுக்கு வேணால் அந்த எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் இருக்கும். எவ்வளவு காலம் இருந்தாலும் அதற்கு தன்னுணர்வு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம ஜீவாத்மாக்கள் எல்லோருமே ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் ஒரு உணர்வை பெற்றிருக்கிறோம். அந்த உணர்வானது நம்ம என்றைக்கும் அழிக்க முடியாது. அந்த உணர்வானது நித்தியமான ஒன்று. அதாவது ஜீவாத்மா நித்தியமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒருவன். அப்படி நித்தியமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒருவனானவன் தற்காலிகமாக இந்த உடலோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இந்த உடல் 100 வருடங்கள் இருக்கிறது அப்படின்னா அந்த 100 வருடங்களுக்கு மட்டும்தான் இந்த உடலோடு நம்ம தொடர்பு கொண்டு இருக்க முடியும். இந்த உடல் செயலற்று போகும்போது இன்னொரு உடலுக்கு நம்ம போக வேண்டியது இருக்கும். இது சாதாரணமாக நிகழக்கூடிய ஒன்று. நம்ம என்றைக்கு தன்னுணர்வு பெறுகிறோமோ, அதாவது நம்மளுடைய உண்மையான அடையாளம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறோமோ, அதன்படி செயல்படுகிறோமோ, அப்போது நாம் இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் இன்னொரு பௌதீக உடல், இந்த உடல் போல் இன்னொரு பௌதீக உடல்களை நம்ம எடுக்கணுங்கிற கட்டாயம் இருக்காது. நம்மளுடைய ஆன்மீக உடல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆன்மீக உடலில் நாம் செயல்படுவோம். இப்போவும் நமக்கு அந்த ஆன்மீக உடல் இருக்கிறது. அதனால் நம்ம செயல்படாமல் நம்ம இந்த வெளிப்புற இருக்கக்கூடிய இந்த ஜட உடலால் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த உடல் மட்டும் இல்லாமல் உடலுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரம், அதாவது மனசு. இந்த மனசும் இந்த உடலும் நம்மளுடைய உண்மையான உறுப்புகள் கிடையாது. இது எல்லாமே ஒரு தற்காலிகமாக நாம் பிணைப்பட்டுள்ள இந்த வாழ்க்கை தான். ஆனால் நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த உண்மையான ஆன்மீக உடல், ஆன்மீக மனம், ஆன்மீக உறுப்புகள் எல்லாமே இப்போது செயல்படுத்த முடியாமல் அடங்கி இருக்கின்றன. அது கட்டுண்டு எப்படி ஒரு மனிதனானவன் ஒரு சிறைச்சாலையில் செல்லும்போது அவன் அந்த சிறைச்சாலைக்குள்ளே பிடிபட்டு இருக்கிறானோ, அதுபோல் இந்த ஆத்மா இந்த உடல் மூலமாக, மனதின் மூலமாக சிறைப்பட்டு இருக்கின்றது. இந்த சிறைப்பட்டு இருக்கின்ற இந்த ஆத்மாவானது தன்னை உணரும் சமயத்தில் தன்னுணர்வு பாதையில் செயல்படும் போது இந்த உடலிற்கு மனதாலும் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டை விலக்கி உண்மையான சுதந்திரத்தை அவன் அனுபவிக்க முடியும். அப்படி உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கும் போது தன் உண்மையான முழு அறிவும் பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் முழு ஆனந்தமும் பெறுகிறான். அதுதான் நம்மளுடைய உண்மை நிலை, தன்னுணர்வு பெற்றவனுடைய உண்மை நிலை. சரி, அப்படி தன்னுணர்வு பெற்றவனுடைய நிலை இந்த பௌதிக புலன்கள் உடலில் இருக்கிற வரைக்கும் அவன் உடலில் எவ்வாறு செயல்படுவான் அப்படிங்கிறதான் அர்ஜுனனுடைய கேள்வி. அதற்கு கிருஷ்ணர் ஒவ்வொன்றாக இந்த பகுதியில் பதிலளித்து கொண்டிருக்கிறார். எப்படி அர்ஜுனன் என்ன கேட்குறான்னா, இந்த சிதப்பிரக்ஞன் என்பவன் அவனுடைய அறிகுறிகள் யாவை, அவன் எப்படி இருப்பான், அவன் தன் புலன்களை எப்படி செயல்படுத்துவான், அவன் மொழி என்ன, அவன் எப்படி பேசுவான். அதாவது இந்த பௌதிக வாழ்க்கை அப்படின்னாவே 3 வகையான துன்பங்கள் நிறைந்த ஒன்று. அதாவது தன் உடல் புலன்களால் ஏகப்பட்ட துன்பங்கள் நம்ம அடைந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மற்ற ஜீவராசிகள் மூலமாக எவ்வளவோ துன்பங்கள் நம்ம அடைகிறோம். மற்றும் இயற்கையின் சீற்றங்களால் எவ்வளவோ துன்பங்களை நம்ம அடைந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இப்படி பல வகையான துன்பங்களுக்கு மத்தியிலே அவன் எப்படி செயல்படுவான், அவன் தன் புலன்களை எப்படி நிலைநிறுத்துவான். நம்ம உதாரணத்துக்கு நம்ம இந்த பௌதிக உலகத்தில் நம்ம வெளியில் பார்க்கும்போது நம்மளுடைய புலன்களுக்கு திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக எவ்வளவோ வசதிகள் நம்ம இந்த கலியுகத்தில் நம்ம வழிவகுக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது நம்ம பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிற அந்த பேரில் புலன் திருப்திகளை மையமாக வைத்து நம்ம இந்த பொருளாதார முன்னேற்றமானது போய்கிட்டு இருக்குது. ஸோ இதற்கு மத்தியில் நம்ம ஒரு தன்னிலை உணர்வு பெற்றவன் ஒருவன்
எப்படி செயல்படுவான், அதிலிருந்து எப்படி விலகி இருப்பான், மேலும் அவன் எந்த விஷயங்கள் செயல்படுவான். ஸோ இப்படி அர்ஜுனன் பல கேள்விகள் கேட்குறான். அதற்கு கிருஷ்ணர் இங்கே படிப்படியாக ஒன்றொன்றாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு. முதல்ல சொல்கிறாரு, தன் புலனுகர்ச்சி பொருட்களிலிருந்து அவன் விலகி இருப்பான், அதுதான் அவனுடைய அறிகுறி அப்படிங்கிறாரு. மேலும் அந்த புலன்கள் தொடர்பு இருக்கும் சமயத்தில் அவன் எப்படி செயல்படுவான், அதற்கு கிருஷ்ணர் இங்கே ஒரு ஆமையின் உதாரணத்தை இங்கே கொடுக்குறாரு. ஆமை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆமைங்கிறது தனக்கு ஆபத்து வரும்போது தன்னுடைய எல்லா உறுப்புகளையும் தன் கூட்டிற்குள்ளே இழுத்துக்கும். கால்களாக இருந்தாலும் சரி, தலை, வால், எல்லா பகுதிகளையும் உள்ளே இழுத்துக்கும். ஆபத்து இல்லாத சமயத்தில், அதாவது எதில் செயல்படுத்த வேண்டுமோ அப்போ மட்டும்தான் அந்த ஆமையானது தனது புலன்களை வெளியில் விட்டு செயல்படும். அதுபோல் தன்னுணர்வு பெற்ற ஒருவன், தன்னில் நிலை பெற்ற ஒருவன் எந்த விஷயங்களுக்காக செயல்படுவான், எதிலிருந்து விலகி இருப்பான் அப்படிங்கிறத நம்ம இந்த உதாரணத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த எடுத்துக்காட்டின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம புலன் உணர்ச்சி பொருட்கள் வந்துட்டு இந்த பௌதிக உலகத்தில் நம்ம பார்ப்பது சாதாரணமானது. நம்ம புலன்களானது அதில் இழுத்து செல்வதும் ஒரு சாதாரணமானது. ஆனால் அந்த புலன்களும் புலனுணர்ச்சி பொருட்களும் சந்திக்க நேரிடும் போது அந்த ஆமையின் உதாரணத்தை நம்ம நினைவு கொள்ள வேண்டும். நம்ம இந்த புலனுணர்ச்சி பொருட்களிலிருந்து நம்ம வந்துட்டு நம்ம அதை கூட போய் நம்ம ஒரு சண்டை போடுவதோ அல்லது நம்ம வெற்றி காண்பதோ அப்படிங்கிறத நம்ம சவாலாக எடுத்து நம்ம செயல்படுவது ஒரு முட்டாள்தனம். என்னென்னா அந்த புலநகர்ச்சி பொருட்கள் இருக்கும்போது அதிலிருந்து நம்ம விலகி இருக்குது புத்திசாலித்தனம். இந்த ஒரு பகுதியில் வெள்ளம் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிந்த உடனே நம்ம உடனே என்ன செய்ய வேண்டும், அந்த இடத்துலேருந்து விலகி இன்னொரு இடத்துக்கு போகணும், மேட்டான இடத்துக்கு போக வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு நம்ம வெள்ளம் வரும்போது நான் பார்த்துக்கொள்கிறேன், அல்லது வெள்ளம் வந்தபோது நம்ம எப்படி என்னை இழுத்து செல்கிறது என்று நான் எதிர்கொள்கிறேன் அப்படின்னா அது ஒரு சிறந்த மனப்பக்குவம் இல்லை. அதுபோல் நம்ம புலனுணர்ச்சி பொருட்கள் இருக்கும்போது அதிலிருந்து நம்ம விலகி ஆமையை போல் நம்ம எல்லா புலன்களையும் உள்ளே இழுத்து கொள்வது தான் ஒரு புத்திசாலித்தனம். அப்படி செயல்படும்போது நம்ம எளிமையாக அதற்கு அப்படி எப்போ நம்ம வெளியில் நம்ம அந்த புலன்களை செயல்படுத்துவது, எந்த திசையில் நம்ம செயல்படுத்துவது, அதையும் கிருஷ்ணர் இங்கே பிரபுபாதர் இந்த பொருள் உரையில் தெளிவாக சொல்கிறாரு. இதில் கிருஷ்ண உணர்வில் நம்ம செயல்படும்போது புலன்களை உண்மையாக நம்ம செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். சில பிரபுபாதர் இங்கே ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு, புலன்களை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறத. புலன்கள் விஷப்பாம்புகளுக்கு ஒப்பானவை. அவை எவ்வித கட்டுப்பாடுமின்றி தன்னிச்சையாக இயங்க விரும்புகின்றன. யோகி அல்லது பக்தனானவன் ஒரு பாம்பாட்டியினை போன்று இப்பாம்புகளை கட்டுப்படுத்தும் பலமுடையவனாக இருக்க வேண்டும். அவை சுதந்திரமாக இயங்க அவன் என்றுமே அனுமதிப்பதில்லை. நம்ம ஒரு பாம்பாட்டியை போல நம்ம புலன்களை எந்த திசையில் செலுத்த வேண்டுமோ அந்த திசையில் மட்டும் நம்ம செலுத்த வேண்டும். எந்த திசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய உண்மையான அடையாளமானது கிருஷ்ணரோடைய நித்திய சேவகன் அப்படிங்கிறத நம்மளுடைய உண்மையான அடையாளம். ஆக நம்ம அதன் அடிப்படையில் நம்ம புலன்களை பயன்படுத்த வேண்டும். அப்போ அதாவது நம்ம ஒரு பௌதீக உலகத்திலே நம்ம ஒருத்தனுக்கு ஒரு சேவகனாக செயல்படும்போது என்ன மனப்பான்மையோடு நம்ம செயல்படுகிறோமோ அந்த மனப்பான்மை தான் இந்த பக்தி தொண்டிலும் நம்ம கிருஷ்ணருக்கு செயல்படும்போது அந்த மனப்பான்மையில் நம்ம செயல்பட வேண்டும். வேறு இதில் சொல்லணும்னா இந்த சேவை மனப்பான்மையானது தான் நம்மளுடைய நித்திய உணர்வு. இது மற்ற உணர்வுகள் எல்லோருமே, அதாவது நான் இந்த பௌதீக உலகத்தை சுதந்திரமாக வாழலாம் அப்படிங்கிற உணர்வோ, அல்லது இந்த பௌதீக பொருட்கள் நம்ம ஒரு கட்டுப்படுத்தி நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிற அந்த உணர்வோ, அல்லது நான் இந்த பௌதீக உலகத்தில் நான் முழு ஆனத்தை எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வோ, எல்லா உறவுகளும் நான் நம்ம உறவுக்காரர்களோடு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற உணர்வோ எல்லாமே ஆத்மாவுக்கு நீடித்து இந்த எதுவுமே வராதது ஒன்று. எல்லாமே இந்த ஆத்மா இந்த உடலோடு தங்கியிருக்கும் சமயத்தில் மட்டும்தான் இது எல்லாமே நம்மளால் செயல்படுத்த முடியும்.
அதுவும் இந்த இந்த ஆத்மாவானது உடலில் தங்கி இருக்கும்போது உறவுகள் வந்து நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது எவ்வளவோ நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாமே, அதாவது மற்றவர்களுடைய அனுபவங்கள் எல்லாமே நீடித்து பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் வரும் அப்படிங்கிறதும் இல்லை. எல்லா உறவுகளும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தொடங்கி குறிப்பிட்ட காலத்தோடு முடிந்து போய் விடுகின்றன. அதே போல் நம்மளுடைய நம்ம பெறக்கூடிய அனுபவங்கள், அதாவது இந்த பௌதிக உலகத்தில் நமக்கு ஒரு சில சமயத்தில் நமக்கு செல்வங்கள் இருக்கும், ஒரு சில சமயத்தில் ஒரு செல்வங்கள் இல்லாத ஒரு சமயமும் இருக்கும், ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும், அறிவாளியாக இருப்பவன் கூட திடீர்னு முட்டாளாக மாறலாம். இதெல்லாம் நாம் வந்துட்டு பௌதிக உலகத்தில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஸோ இதனால் நாம் இந்த புலன்களானது இந்த பௌதிக சுகங்களை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உணர்வில் நாம் வந்துட்டு நம்ம வாழ்க்கையை செலுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா அது குறுகிய மனப்பான்மை. ஒரு பரந்த மனப்பான்மைங்கிறது என்னென்னா நம்மளுடைய உண்மையான அடையாளம்ங்கிறது கிருஷ்ணருடைய நித்திய சேவகன் அப்படிங்கிற அந்த இதை நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டு ஒரு சேவை மனப்பான்மையில் நம்ம செயல்படுவது தான் ஒரு உன்னத வாழ்க்கை. இந்த சேவை மனப்பான்மையில் நம்ம வந்து வாழ்க்கை வாழும்போது அது வந்து ஒரு பரந்த மனதுடன் செயல்படக்கூடிய ஒன்று. இன்ஃபேக்ட் இதுதான் வந்து நம்மளுடைய ஒரு நித்தியமான செயல்பாடு. ஸோ இப்படி நம்ம செயல்படும் போது தன்னில் நிலை பெற்றவனாக நம்ம வாழ முடியும். இந்த பௌதிக உலகத்தில் நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் நம்மளுடைய நித்தியமான செயல்பாட்டின் மூலமாக இந்த பௌதிக உலகத்திலையும் நம்மளால் வாழ முடியும். அப்படி நம்ம வாழ முற்பட்டோம் அப்படின்னா இந்த பிறவி தான் நமக்கு இந்த பௌதிக உலகத்தில் ஒரு கடைசி பிறவியாக இருக்கும். இந்த ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின்படி இந்த பிறவியின் வெற்றிகரமான பாதையில் நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா மறுபிறவியானது இந்த பௌதிக உலகத்தில் நம்ம பிறவி எடுக்கணுங்கிற அவசியம் ஏற்படாது. ஆக நம்ம புலன்களை நம்ம எப்படி செயல்படுத்த வேண்டும், புலனுகர்ச்சி பொருட்களிலிருந்து விலக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஆமையின் உதாரணத்தை மையமாக கொண்டு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நம்ம கிருஷ்ண உணர்வில் செயல்படுத்துவதன் மூலமாக எப்படி புலன்களானது முழு திருப்தி அடைய முடியும். அதாவது ஒரு சாதாரணமாக ஒருவன் வந்துட்டு சுதந்திரமாக செயல்படும் போது அந்த மனதில் நம்ம ஒரு திருப்தி கொள்கிறான். அதே ஒரு சேவகனாக இருக்கும்போது மற்றவர்களுக்கு சேவை செய்யும்போது அதில் எப்படி திருப்தி கொள்வது, இந்த கேள்வி நம்ம மனசில் இருக்கும். ஸோ இதற்கு தான் அடுத்த பதத்தில் கிருஷ்ணர் விவரிக்கிறார். எப்படி நம்ம கிருஷ்ணரும் நித்திய சேவகன் அப்படிங்கிற அந்த உணர்வில் நம்ம செயல்படும் போது எப்படி நம்மளுடைய புலன்கள் தானாகவே திருப்தி கொள்கின்றன அப்படிங்கிறத அடுத்த பாதத்தில் கிருஷ்ணர் விளக்குறாரு. ஸோ இதை அடுத்த வகுப்பில் நம்ம சந்திப்போம். இத்துடன் இந்த பகவத்கீதை உண்மை ஒரு சொற்பொழிவை நம்ம நிறைவு செய்து கொள்வோம். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். விஸ்வகுரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.